இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா எழுந்திரியா, அடுத்த ரூம்ல ஒருத்தன் அல்லாடிட்டு இருக்கான், ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா, எழுந்திரியா. அம்மா டேய் நான் இங்கே இருக்கேன்டா. யோ எத்தனை நாளையா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்துதான். எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்னை பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன ராத்திரியும் பகலு வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேட்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏன்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த. அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கிறது இல்லடா விவரம். அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வாழா வெட்டியா இருந்துட்டு போறேன். நான் வரேன். ஏமா ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் கணேஷ் அப்படி கத்தனா? அது ஒண்ணும் இல்ல. நேற்று ராத்திரி பக்கத்துல படுத்திருந்தாரு, திடீர்னு மூக்குப்படி போட ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு அந்த நெடி ஒத்துக்கல, கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் கோச்சிட்டு வெளியே படுத்துட்டாரு. ராஜி சின்ன வயசுல இருந்தே அவன் குணம் அப்படிதான். நீ தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும். என்ன வசந்தி ஒரு நிமிஷம். என்ன ஏண்டி பெருசா நான் அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு கண்ணகி மாதிரி பேசுனியே, இப்ப என்னடி சொல்ற? என்னடி சொல்றீங்க? என்னடி புரியலையா? நாங்க வர்ற வழியில பிளாட்பாரத்துல இந்த கால்ற கூழி கூழி வித்துட்டு இருந்தான். போய் பார்த்தா உன் படம். அதுவும் எப்படி? என்னடி மூடி மறைச்சு பேசுறீங்க? நாங்க ஒண்ணும் மூடி மறைச்சு பேசல. நீ மூடி மறைக்காம கொடுத்த போஸ் இதுல இருக்கு, நீயே பாரு. இந்த படம் எப்படி வீதிக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த போட்டோ ஸ்டுடியோ காரனே என்ன செய்யறேன் பாரு. மிஸ்டர், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் நினைக்கலையே. ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டே வரீங்க? அம்மாவா அம்மா ரொம்ப சூடா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூலா ஏதாவது கொண்டு வா. யாராவது பொண்ணுங்க வந்த பொண்ணு ஏதாவது சாகு போட சொல்லி கடுக்கான்னு போச்சிடுவீங்களே, இதே வேலையா போச்சு. மேடம் போயிடாதீங்க, 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். சரி. சும்மா சொல்லக்கூடாது, கோவத்துல கூட அழகாவே இருக்கீங்க. உட்காருங்க. ஸ்டாப் இட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க போட்டோ ஸ்டுடியோ நடத்துறீங்களா இல்ல பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் நடத்துறீங்களா? ஸ்டூபிட். இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, போட்டோ ஸ்டுடியோ மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. அடே அப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் கேக்குறேன், உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா கிடையாது. தங்கச்சியை பத்தி அப்பாவுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. உங்க ப்ராப்ளம் என்ன? இந்தா நீயே பாரு. அடடடடே, பியூட்டிஃபுல். என்ன கலர், என்ன ஷேப்? 36, 24, 36. உங்க முகம் மட்டும் தான் அழகுன்னு நினைச்சேன். நீங்க முழுசாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா, பிரம்மா நம்மளோட பெரிய ரசிகை. அம்மா யார் எடுத்தது? நீதாயா? தேங்க்யூ. சத்தியமா நான் எடுக்கலீங்க. நீ சொல்றது கேட்டு போக நான் ஒன்னும் அறியாதவல்ல. இத பாரியா, என் போட்டோல இருந்து என் தலையை கட் பண்ணி வேற ஒரு உடம்புல ஒட்டி கேலண்டர் கம்பெனிக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன். இத உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன் தில்லமனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க வாடா. நெகட்டிவ் எப்படி வெளியே போச்சுன்னு இப்போ சொல்றேன். சார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு சார்? பொண்ணு வீட்டுல நின்று என்ன மாப்பிள்ளை பாக்குறாங்க சார். மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? உன்னையா? உள்ள நிச்சயதார்த்தமே. ஐயோ 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 சார், என்ன அடிக்காதீங்க சார். சார் என்ன அடிக்காதீங்க சார், நான் உண்மையா சொல்லிடுறேன். ஒரு நாள் அந்த பொண்ணோட மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் சார். என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு அந்த நைட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் சார். அந்த 100 ரூபாய் எனக்கு வேண்டாம், உங்க கையில கொடுத்துறேன். அந்த ஆள் எப்படி இருப்பான்? என்ன பாக்குற? நீ கொடுத்த 100 ரூபாய். 100 ரூபாயா? நான் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே. அதுவும் நான் உன்னை பார்த்ததே இல்ல. அப்படியா? இவனை பாத்திருக்கியா?
இல்லையே. முதலாளி போய் சொல்றான். ஏய், 100 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துட்டு நெகட்டிவ் பண்ணி வாங்கிட்டு போல. இவங்கிட்டயா? நானா? 100 ரூபாயா? முதலாளி சுருக்கமா கேட்டா இந்த சொல்ல மாட்டான், சுருக்கிறது தான் சரிப்படுவான். என்னடா சொன்ன? என்ன ஒண்ணு செஞ்சாத, நெகட்டிவ் கொடுத்துறேன். என்ன இத வாங்கிக்கீங்கண்ணே. என்னங்க நீங்களா? எங்க வந்தீங்க? உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டேன். உங்களுக்கும் அந்த கேலண்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நெகட்டிவ் நான் அனுப்பல, உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுப்புனேன். நான் எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவேன், பின்னால வருத்தப்படுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல்ல, புறப்படுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னது? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? வாட்? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்பா அம்மா இல்லாமல பிறப்பாங்க? 2 பேரும் இருக்காங்க. போதுமா? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா போயிட்டா. ஏண்டி அவர் உன்னை விரும்புறாரா இல்லையான்னு கேட்காம எதுக்கடி அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன்? ஏய், அவதான் மாமனார் மாமியார் இல்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற லட்சியத்தோட இருக்காளே, தெரியாத உனக்கு? ஆமாண்டி, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மாமனார் மாமியார் கொடுமையினால மண்ணெண்ண ஊத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதே நிலைமை எனக்கும் வந்துடக்கூடாதுன்னுதான் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவருக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல லட்சியம் நீ உனக்கு. ருச்சி வரட்ட பாரதி வர சின்னஞ்சீரு கிளியே யோ. என்னடே, நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏன்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, ஒன்னதாயா வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம்
தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? பூதேவி அவன் பொண்டாட்டியடா. ஓ. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல நான் போய் தான் ஆகணும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. கூப்பிங்க மாமா. வாமா. இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? காரா கலவ. சினிமாக்கு தானே கூட்டு போகணும். சினிமாக்கு கூட்டு போறேன், வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு. டிக்கெட் வாங்கணும். ரகல பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா. டேய் மச்சி, அழுக்கு மூட்டை வரான்டா டேய். என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க. தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஐயோ ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். வேணாம். அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? விடுங்கண்ணா. அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. சொன்னா கேட்க மாட்டாளே, உடம்பு என்னதான் தெரியும். எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா இருக்கேன்? அடி, ஐயோ. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? பாக்கி பேர் கவனி போ. என்ன மாட்டிக்கிச்சா? அப்படியே வா வா. ஸ்கூல்ல இருக்கிற குரங்கு மாதிரியே இருக்கியே. இந்த ₹1. யோ, இது என் செருப்பியா? என்னையா உன் சம்சாரம் எவ்வளவு முரடா இருக்கு? எனக்கே இப்பதான் தெரியும். போ வரா. வாங்க 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 அண்ணா. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? என்ன திடீர்னு வாங்க போங்க? இது எப்பத்துல இருந்து? நீங்க சண்டை போட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க? அது வந்துங்க சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே பொங்கி எழுந்துடுவேன். ஏன் நீங்க பயந்துட்டீங்களா? இவ்வளவு பொங்கினா யாருதாங்க பயப்பட மாட்டாங்க. கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே. அது வந்துங்க இதுதாங்க காரணம். ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும். அதனாலதான் நான் உங்க மேல கை வைக்கல. நல்ல வேளை.
நம்ம ஊர்ல தாலியை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால நாம தப்பிச்சோம். ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவிடாது. நான் தைரியமா இவளை விரட்டலாம். அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது, ஓடிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஏண்டி அறிவு கட்டவளே, எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க, இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க? அது வந்து பேசாதரி. 4 ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணா எனக்கு அவங்கள அடிக்க தெரியாது. நான் ஏன் சும்மா இருந்தேன்? அவங்க திருப்பி அடிச்சிருவாங்களே என்னதான்? பேசாத நீ. பொது இடம் கூட பார்க்காம பாஞ்சு சண்டை போடுற. ஃப்ளையிங் கிக். உன் மனசுக்குள்ள என்ன சூப்பரா என்ன நினைப்பா? இத பாருங்க, சும்மா கோச்சிக்காதீங்க. நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா? ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான். அது கூட எனக்காக இல்ல, உன்னோட பூ உன்னோட பொட்டு. ச்சே, என்ன சுயநலண்டா இந்த பொம்பளைங்களுக்கு. எங்க அப்பா பேச்சை கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்தையே சினிமா கூட்டு போயிருக்கலாம். பரமசிவம், நாளைக்கு ரெடியாரு. 290 பக்கத்துல. ஏங்க, ஐயனார் கோயில் சில மாதிரி அத்தை ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே கொரட்டை விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளா, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்றம் கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன். விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேன்டா. யோ, கம்முனரியா. அம்மா, நீ என்ன தத்த எடுத்தியா இல்ல பெத்த எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழே தான் படுப்பேன்ட்டான். இது நியாயமா? அறிவு கட்டவன, இப்படி வா. அவ சொல்றதாண்டா நியாயம். உன்ன போய் கேட்டானே. உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. ஓ, கம்முனரியா. இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்க தான். இந்தா, இதை எடுத்துட்டு போ. கொடுக்குறேன், உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன். ஏண்டி பாரு, நம்மளை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பள்ளியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க, இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேட்போம்னு சொல்றேன். போங்க. ஏமா ராஜி, என்ன நடந்தது? மாமா, அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறாச்சுல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டாரு. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுல என்னடா தப்பு? உன்ன அவர் திட்டாதீங்க மாமா, அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே, அவனை கூப்பிட்டு கண்டீங்க. அறிவட்டவன வாடகைங்க. என்னையா? என்னையாவா? பல்ல உடைச்சிருவேன். வாடகைங்க மரியாதையா? அயோக்கிய ராஸ்கல். பாடுறாங்க, யாரு பெத்த பொண்ணோ எப்படி அழுகுதுன்னு பாடுறா. யாரு பெத்த பொண்ணாவா? அப்ப கல்யாணத்துல தார வாத்து கொடுத்தது அவங்க அப்பா இல்லையா? பேசாதடா. குடும்பம்னா 4 தான் இருக்கும். நீ தான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி. பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா? அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை.